रामन की खोज भौतिकी के क्षेत्र में एक क्रांति के समान थी। इसका पहला परिणाम तो यह हुआ कि प्रकाश की प्रकृति के बारे में आइंस्टाइन के विचारों का प्रायोगिक प्रमाण मिल गया। ஸோ ராமருடைய இந்த தேடுதல், இந்த கோஜ், ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்ற அந்த தேடுதல் பௌதிகி க்ஷேத்திர, அதாவது ஃபிசிக்ஸோட ஏரியாவில் ஒரு கிராந்தி, ஒரு ரெவல்யூஷனுக்கு சமமாக இருக்குது. इसका पहला परिणाम तो यह हुआ कि प्रकाश की प्रकृति के बारे में आइंस्टाइन के विचारों का प्रायोगिक प्रमाण मिल गया. அதாவது ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப், பிரயோகிக் பிரமான். ஐன்ஸ்டைன் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தார், ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஸோ ராமன்ஸ் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு பரிணாமம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைனோட கண்டுபிடிப்புக்கு ஐன்ஸ்டைன் கே விசாரோं का प्रायोगिक प्रमाण मिल गया, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. आइंस्टाइन के पूर्ववर्ती वैज्ञानिक प्रकाश के तरंग के रूप में मानते थे, मगर आइंस्टाइन ने बताया कि प्रकाश अति सूक्ष्म कणों की तीव्र धारा के समान है. ஐன்ஸ்டைனுடைய பூர்வவர்த்தி வைஞானிக், ஸோ ப்ரீவியஸ் சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ரேஸை வந்து ஒரு வைப்ரேஷனாக தான் பார்த்தாங்க. தரங்கு கே ரூப் में मानते थे. மகர் ஐன்ஸ்டைன் ने बताया कि, ஆனால் ஐன்ஸ்டைன் இதை என்னென்னு கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் அதி சூக்ஷ்ம கணோं की तीव्र धारा, அதாவது சூக்ஷ்ம கணம் அப்படின்னா மைக்ரோ பார்ட்டிகல்ஸினுடைய தீவிர தாரானா तेज धारा, सो स्कैटरिंग फास्ट एनर्जी लेवल्स அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். के समान है. इन अति सूक्ष्म कणों की तुलना आइंस्टाइन ने बुलेट से की और इन्हें फोटॉन नाम दिया. ஸோ இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், அதி சூக்ஷ்ம கணம், இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸை எதுக்கு அவர் கம்பேர் பண்ணார்? ஐன்ஸ்டைன் எது கூட கம்பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் கூட கம்பேர் பண்ணார். அதுக்கு அவர் ஃபோட்டான் அப்படின்ற பேரும் கொடுத்துருந்தார். रामन के प्रयोगों ने आइंस्टाइन की धारणा का प्रत्यक्ष प्रमाण दे दिया. ஸோ ராமனுடைய எஃபெக்ட் என்ன கொடுத்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஐன்ஸ்டைனுடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு பிரத்யக்ஷ பிரமாण, டைரக்ட் एविडेंसாகவே இருந்தது. क्योंकि एकवर्णीय प्रकाश के वर्ण में परिवर्तन यह साफ तौर पर பிரமாணித் கர்த்தா है. ஏன் அப்படின்னா, இந்த ஏக்வர்ணிய பிரகாஷ் இருக்கு இல்லையா, அந்த சன்லைட்டோட அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வர்ணமே பரிவர்த்தன், ஸோ அதனுடைய அந்த கலர்ஸில் வந்து பரிவர்த்தன், சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத சாஃப் தௌர்பர், ஸோ ரொம்ப கிளியராக ஒரு தடவையும் பிரமாணித் கர்த்தா हैना சர்டிஃபை பண்ணது ராமருடைய எஃபெக்ட். कि प्रकाश की किरण तीव्रगामी सूचकांकों के प्रवाह के रूप में व्यवहार करती है. அவர் கண்டுபிடிச்சது என்னது, இந்த பிரகாஷ் கி கிரண் வந்து தீவிரகாமி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்னுடைய ஃப்ளோவால் தான் நடக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருந்தார். रामन की खोज की वजह से पदार्थों की अणुओं और परिमाणों की आंतरिक संरचना का अध्ययन सहज हो गया. ஸோ ராமருடைய எஃபெக்டால், அவருடைய கண்டுபிடிப்பால் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? கி வஜஹ் சே, அந்த ரீசன்னால் பதார்த்தோं की अणुओं, பதார்த்தோனா சப்ஸ்டன்ஸினுடைய அணுவும், அதாவது மாலிகூல்ஸ், பரிமாணோன ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸினுடைய ஆந்தரிக் சன்ரச்சனா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சருடைய ஸ்டடி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது ராமருடைய எஃபெக்டால். पहले इस काम के लिए இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃபி का सहारा लिया जाता है. ஸோ முன்னெல்லாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃபி அப்படின்றத வந்து அதோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. यह मुश्किल तकनीक है. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டெக்னிக்கும் கூட. और गलतियों की संभावना बहुत अधिक रहती है. நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இதுவும் இருந்துச்சு, அதில் பாசிபிலிட்டியும் இருந்தது. रामन की खोज के बाद पदार्थों की अनाविक और परिमाणविक संरचना के अध्ययन के लिए रामन स्पेक्ट्रोग्राफी का सहारा लिया जाने लगा. ஸோ ராமனுடைய எஃபெக்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்டன்ஸினுடைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு, அதனுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரோகிராஃபியோட ஹெல்ப்பே எடுத்துக்கிட்டாங்க. यह तकनीक एकवर्णीय प्रकाश के वर्ण में परिवर्तन के आधार पर पदार्थों की अणुओं और परिमाणों के संरचना की சட்டிக் ஜான்காரி தேத்தி है. ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோகிராஃபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஈஸியான ஒரு டெக்னிக்காகவும் இருந்தது. அதே மாதிரி ஏக் வர்ணிய பிரகாஷ்கி வர்ண, ஸோ இந்த சிங்கிள் சன்லைட் ரேஸினுடைய பரிவர்த்தன், ஸோ சேஞ்சஸ் ஆஃப் லைட் ரேடியேஷன்ஸ், அதையும் சொல்லுது. அதே மாதிரி பதார்த்தோங்கி அணுவும் அவர் பரிமாணம், ஸோ சப்ஸ்டன்ஸினுடைய மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றியும் சடிக் ஜான்காரி, ஸோ ரொம்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குது. இஸ் ஜான்காரி की वजह से पदार्थों का संश्लेषण प्रयोगशाला में करना तथा अनेक उपयोगी पदार्थों का कृत्रिम रूप से निर्माण संभव हो गया है. இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால, அந்த ரீசன்னால் இஸ் ஜான்காரி की वजह से
पदार्थों का संश्लेषण அதாவது சப்ஸ்டன்ஸினுடைய சிந்தசிஸ் பிரயோகசாலா में करना ஸோ அதாவது லெபார்ட்டரியிலேயே பண்ண முடியுது சப்ஸ்டன்ஸினுடைய சிந்தசிஸ் பற்றி लैबलिए பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் अनेक उपयोगी पदार्थों का कृत्रिम रूप ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸினுடைய ஆர்டிஃபிஷியல் ஃபார்மையும் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு संभव हो गया है रामन प्रभाव की खोज ने रामन को विश्व के चोटी के वैज्ञानिकों की पंक्ति में ला खड़ा किया पुरस्कारों और सम्मानों की तो जैसे झड़ी सी लगी रही ஸோ ராமர்ஸ் எஃபெக்ட் வந்து அவரை வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல அவரை போய் சேர்த்துருச்சு விஸ்வக்கே சோட்டி அதாவது பீக்கில் கொண்டு போய் அவரையும் சேர்த்துருச்சு புரஸ்காரம் ஒரு சம்மானம் அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்துட்டு ஜடீசி ஒரு ஸ்ட்ரா மாதிரி புயல் மாதிரி அவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு उन्हें सन 1924 में रॉयल सोसाइटी की सदस्यों से सम्मानित किया गया ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1924 रॉयल सोसाइटिயில் ஒரு மெம்பர் ஆகிறாரு सन 1929 में उन्हें सर की उपाधि प्रदान की गई ஸோ 1929 அவருக்கு சர் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க உபாதி மீன்ஸ் அந்த ஒரு கன்ஃபர் பண்ணுறாங்க அந்த டிகிரி கன்ஃபர் பண்ணுறாங்க அதுலேருந்து அவர் சர் சி.வி. ராமன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ठीक अगले ही साल उन्हें विश्व के सर्वोच्च पुरस्कार भौतिकी में नोबेल पुरस्कार से सम्मानित किया गया है ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா விஸ்வக்கே சர்வோச்ச புரஸ்கார் ஸோ நம்ம வேர்ல்டுலே இருக்கிற உயர்வான அவார்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா भौतिकी में नोबेल पुरस्कार ஸோ நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க उन्हें और भी कई पुरस्कार मिले जैसे रोम का मैथ्यूसी पदक हुग्ज पदक फिलाडेल्फिया इंस्टीट्यूट का फ्रैंकलिन पदक सोवियत रूस का अंतर्राष्ट्रीय लेनिन पुरस्कार आदि ஸோ நேஷ்னல் லெவலில் மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கு நிறைய अवार्ड्स एंड मेडल्स வருது सन 1954 में रामन को देश के सर्वोच्च सम्मान भारत रत्ना से सम्मानित किया गया ஸோ 1954 ராமருக்கு வந்து தேசத்தினுடைய சர்வோச்ச சம்மான் பாரத் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க ஸோ பாரத் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க அது வந்து 1954 वे नोबेल पुरस्कार पाने वाले पहले भारतीय वैज्ञानिक थे ஸோ नोबेल प्राइज வாங்குற फर्स्ट इंडियन வந்து सर सी.वी. रामन தான் उनके बाद यह पुरस्कार भारतीय नागरिकता वाले किसी अन्य वैज्ञानिक को अभी तक नहीं मिल पाया है ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் வேறு எந்த இந்தியன் சிட்டிசனுக்கும் கிடைக்கல उन्हें अधिकांश सम्मान उस दौर में मिले जब भारत अंग्रेज़ों का गुलाम था ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து எந்த சமயத்தில் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கண்ட்ரி பிரிட்டிஷ்க்கு ஸ்லேவாக இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு उन्हें मिलने वाले सम्मानों ने भारत को एक नया आत्मसम्मान और आत्मविश्वास दिया ஸோ அவர் அந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வாங்குறதுனால நம்மளோட கண்ட்ரிக்கு ஈவன் நம்ம ஸ்லேவாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது என்ன தருது ஆத்ம சம்மான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஒரு செல்ஃப் பிலீஃபும் நம்மளுக்கு அவர் வாங்கின அந்த மெடல்ஸ் தருது ஸோ நம்மளோட இந்தியன் சிட்டிசன் இப்படி இருக்கிறதுனால இந்தியன் கண்ட்ரிக்கு அது பெருமையை சேர்க்குது विज्ञान के क्षेत्र में उन्होंने एक नई भारतीय चेतना का जागृत किया ஸோ சயின்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் சயின்ஸுடைய கான்ஷியஸ்னஸை ஜாகிரத் கியா அப்படின்னா அவேக் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை கொடுத்துருக்காரு भारतीय संस्कृति से रामन को हमेशा ही गहरा लगाव रहा ஸோ அவர் எவ்வளோ தான் அவார்ட்ஸ் வாங்கினாலும் நம்மளுடைய கல்ச்சரில் அவருக்கு எப்பயுமே ஒரு டீப் அட்டாச்மெண்ட் உண்டு गहरा लगाव रहा उन्होंने अपनी भारतीय पहचान को हमेशा अक्षुण्ण रखा ஸோ அவருடைய பாரதிய பெஹச்சான் அதாவது இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்குல்ல நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்குது அதை வந்து எப்பயுமே அவர் அக்ஷுக்கன் அப்படின்னா இன்டாக்டாக வச்சுருந்தார் अंतर्राष्ट्रीय प्रस्थित के बाद भी उन्होंने अपने दक्षिण भारतीय पहनावे को नहीं छोड़ा ஸோ அவர் ஒரு இன்டர்நேஷ்னலாக ரொம்ப ஃபேமஸ் ஆன பிறகு கூட அவருக்குன்னு ஒரு சவுத் இந்தியன் பஹனாவே ஐடென்டிட்டி இருந்துச்சு அது அவர் விடவே இல்லை வே கட்டர் शाकाहारी थे और मदिरा से सख्त परहेज रखते थे ஸோ அவர் வந்து ஒரு ஹார்ட் வெஜிடேரியன் ஸோ அவர் அதே மாதிரி மதிரானா ஆல்கஹால் வந்து தொடவே மாட்டார் பरहेज அப்படின்னா ஹி வில் நெவர் டச் தட் அப்படின்னு அர்த்தம் சக்த் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அதில் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் जब वे नोबेल पुरस्कार प्राप्त करने स्टॉकहोम गए तो वहाँ उन्होंने अल्कोहल पर रामन प्रभाव का प्रदर्शन किया ஸோ நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை ஸ்டாக்ஹோம் போகிறாரு அங்கே அல்கோஹாலில் அவருடைய இந்த ராமன்ஸ் எஃபெக்டை வந்து प्रदर्शन किया परफॉर्म पन्नी काट रहा है बाद में आयोजित पार्टी में जब उन्होंने शराब पीने से इनकार किया तो एक आयोजक ने परिहास में उनसे कहा कि रामन ने जब अल्कोहल पर रामन प्रभाव का प्रदर्शन कर हमें
आह्लादित करने में कोई कसर नहीं छोड़ी, तो रामन पर अल्कोहल के प्रभाव का प्रदर्शन करने से परहेज क्यों? ஆல்கஹாலில் ராமன்ஸ் எஃபெக்ட் பண்ணி கட்டதுக்கப்புறம் பாத் மே ஆயோஜித் பார்ட்டி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி நடத்துகிறாங்க. அந்த பார்ட்டியில் ஷராப் பீனே से इनकार किया, ஸோ ஷராப் குடிக்க மாட்டேன், ஆல்கஹால் நான் தொட மாட்டேன் அப்படின்னு அவர் மறுக்கும்போது ஏக் ஆயோஜிக்னே பரிஹாஸ் மே, ஸோ ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணுவார், சும்மா ஃபன்னாக கிண்டலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, रामन ने जब अल्कोहल पर रामन प्रभाव का प्रदर्शन कर, ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு, ஆல்கஹாலில் ராமன்ஸ் எஃபெக்டை காமிச்சு நம்ம எல்லாரையும் ஆஹ்லாதித் கர்னே, ஆஹ்லாதித்னா ஆனந்தித், ரொம்ப சந்தோஷப்படுத்தும் போது ஏன் ராமர்கிட்ட அந்த ஆல்கஹாலை கொடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃபன்னாக பேசுகிறாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் ரொம்ப இப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அந்த நம்மளுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. ராமன் का वैज्ञानिक व्यक्तित्व प्रयोगों और शोध पत्र लेखन तक ही सिमटा हुआ नहीं था. ஸோ அவருடைய அந்த வைஞானிக் व्यक्तित्व, அவருடைய அந்த சயின்டிஃபிக் பர்சனாலிட்டி शोध पत्र लिखन अदावद रिसर्च पेपर मट्टो निकले, उनके अंदर एक राष्ट्रीय चेतना थी और वे देश में वैज्ञानिक दृष्टि और चिंतन के विकास के प्रति समर्पित थे. सो அதோடு மட்டும் நிற்கல, அவருக்குள்ளே வந்து ஒரு ராஷ்ட்ரிய சேத்தனா, நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ சயின்ஸை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த அலர்ட்னஸ் அவர்கிட்ட இருக்குது. வே தேஷ்மே வைஞானிக் திருஷ்டி அவர் சிந்தன், ஸோ நம்ம கண்ட்ரியில் எப்பயுமே வந்து அந்த சயின்டிஃபிக் விஷன் இருக்கணும், அதே மாதிரி அதை பற்றின ஒரு சிந்தனை அந்த கன்சர்ன் அந்த டெவலப்மெண்ட்லேயே அவர் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தார். उन्हें अपने शुरुआती दिन हमेशा ही याद रहे जब उन्हें टंग की प्रयोगशाला और उपकरणों के अभाव में काफ़ी संघर्ष करना पड़ा था. ஸோ அவருடைய ஆரம்ப நாட்களை வந்து எப்பயுமே மறக்கவே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த பிரயோகசாலாவில் ஒரு பொருட்கள் கொண்டு வரத்துக்கும் அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த சங்கர்ஷ் வந்து அவர் எப்பயுமே மறக்கவே இல்லை. इसीलिए उन्होंने एक अत्यंत उन्नत प्रयोगशाला और शोध संस्थान की स्थापना की जो बेंगलुरु में स्थित है और उन्हीं के नाम पर रामन रिसर्च इंस्टीट्यूट नाम से जानी जाती है. ஸோ அந்த லேபில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது ஞாபகம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அத்தியந்த் உன்னத் பிரயோகசாலா, ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரயோகசாலா லெபார்ட்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷோத் சன்ஸ்தானா, அதே மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து பெங்களூரில் இருக்குது, அதோட பேர் வந்து ராமன் रिसर्च इंस्टीट्यूट. भौतिकी शास्त्र में अनुसंधान को बढ़ावा देने के लिए उन्होंने इंडियन जर्नल ऑफ फिजिक्स नामक शोध पत्रिका प्रारंभ की. ஸோ பௌத்திக் சாஸ்திரமே அனுசந்தான், ஸோ ஃபிசிக்ஸ் ஃபீல்டு நிறைய ரிசர்ச் வந்து ஜாஸ்தி பண்ணணும், ஸோ அதை வந்து நிறைய என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஆசையினால் அவர் இந்தியன் ஜர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. अपने जीवन काल में उन्होंने सैकड़ों शोध छात्रों का मार्गदर्शन किया. ஸோ அவருடைய வாழ்நாளில் அவர் வந்து சைக்கடம், அதாவது 100க்கும் மேற்பட்ட शोध छात्रों रिसर्च स्कॉलर्ஸை வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு, मार्गदर्शन किया. जिस प्रकार एक दीपक ने अन्य कई दीपक जल उड़ते हैं, उसी प्रकार उनके शोध छात्रों ने आगे चलकर काफ़ी अच्छा काम किया. ஸோ எப்படி வந்து ஒரு தீபத் அந்த ஒளியினால் மற்ற தீபத்தெல்லாம் நம்மளால் எரிய வைக்க முடியுமா, அதே மாதிரி அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே शोध छात्रों எல்லாருமே நிறைய முன்னேறி இருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்டில் நிறைய முன்னேற்றம் பார்த்துருக்காங்க. उन्हीं में कई छात्र बाद में उच्च पदों पर பிரதிஷ்டித் हुए. ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பதவியிலையும் இருந்திருக்காங்க. विज्ञान के प्रचार प्रसार के लिए वे ग्रेट साइंस नामक एक पत्रिका का भी संपादन करते थे. ஸோ இந்த சயின்ஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும், நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் வந்து கரண்ட் साइंस அப்படின்ற ஒரு मैगजीनियों एडिट பண்ணியிருக்காரு. रामन प्रभाव केवल प्रकाश की किरणों तक ही सिमटा नहीं था, उन्होंने अपने व्यक्तित्व के प्रकाश की किरणों से पूरे देश को आलोकित और प्रभावित किया. ஸோ ஒரு சின்ன மேகசினில் மட்டும் அவர் அவருடைய சயின்ஸ் நாலேஜை கொண்டு போகாமல் அவருடைய அந்த பர்சனாலிட்டியை நம்ம உலகம் பூர்வமாக பரப்பணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ஆலோக்கித் அவர் பிரபாவித் கி, அதே மாதிரி அவர் லைட்டன் பண்ணியிருக்காரு. பிரபாவித் மீன்ஸ் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் செஞ்சுருக்காரு. उनकी मृत्यु 21 नवंबर सन 1970 के दिन 82 वर्ष की आयु में हुई. ஸோ இந்த மாதிரியான ஒரு உன்னதமான சயின்டிஸ்டோட டெத் வந்து பார்த்திங்கன்னா 21 நவம்பர் 1917 அவரோட 82nd இயர்ஸில் வந்து நடந்திருக்கு. ராமன் வைஞானிக் சேத்தனா அவர் திருஷ்டிக்கு சாக்ஷாத் பிரதிமூர்த்தி தே. ஸோ ராமர் வந்து இந்த சயின்டிஃபிக் ஃபீல்டினுடைய இந்த கான்ஷியஸ்னஸ் அண்ட் விஷனுடைய சாக்ஷாத் பிரதிமூர்த்தி அப்படின்னா ஒரு இமேஜாக தான் அவரை பார்க்குறாங்க. उन्होंने हमें हमेशा ही यह संदेश दिया कि हम अपने आसपास घट रही विभिन्न प्राकृतिक घटनाओं की
ஜான்பீன் एक वैज्ञानिक दृष्टि से करे. ஸோ அவர் நம்மளுக்கு எப்பயுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஆஸ்பாஸ் கட்ரஹி விபின்ன பிரகிருதிக்கு, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நேச்சரில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ஜான்பீன் அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் திருஷ்டியில் தான் அதை பார்க்கணும்னு சொல்கிறாரு. तभी तो उन्होंने संगीत के सुर थाल और प्रकाश की किरणों की आभा के अंदर से वैज्ञानिक सिद्धांत खोज निकाले. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் ஒரு சங்கீதத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வைப்ரேஷன் பற்றின சயின்ஸும் கிரணோं की आभा அதாவது சன் ரேஸ்லேருந்து வர அந்த கலர்ஸ் அந்த அட்ராக்ஷனுடைய சயின்ஸையும் அவர் கண்டுபிடிச்சார். हमारे आसपास ऐसी ना जाने कितनी ही चीज़ें बिखरी पड़ी है जो अपने पात्र की तलाश में है. ஸோ நம்மளை சுற்றி இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நம்மளுக்கு தெரியாது, அது நம்ம கையில் தான் இருக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ज़रूरत है रामन के जीवन से प्रेरणा लेना की और प्रकृति के बीच छुपे वैज्ञानिक रहस्य का भेदन करने की. ஸோ ज़रूरत है நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய லைஃப்லேருந்து நமக்கு பிரேரணா லேனா இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த நேச்சர் பீச் சுப்பே வைஞானிக்ஸ் நேச்சருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த சயின்ஸினுடைய சீக்ரெட்ஸையும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேதன் கர்ணேக்கினா அந்த ரகசியத்தை என்னன்னு தொலை போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராமர் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லி தீரஞ்சன் மால்வேஜியும் இந்த லெசனை முடிச்சிருக்காரு. சில்ட்ரன், இந்த லெசன் வந்து சர் சி வி ராமன்ஜி பற்றின லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் எவ்வளோ எஃபர்ட் கஷ்டப்பட்டார், எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் வந்தார் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.